சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலரோட மனசையும் உன் மேல அவளுக்கு இருக்கிற தப்பான எண்ணங்களையும் மாத்திரும். இது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். அதனால இந்த மாதிரி எல்லாம் நீ துவண்டு போய் உட்கார்ந்துராத, புரியுதா? உனக்கு மலர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீ எனக்கு முக்கியம்டா. சோகமோ துக்கமோ கவலையோ அது வரும் போகும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு நீ உன்னோட உடம்ப கெடுத்துக்காத, புரியுதா? முதல்ல வந்து சாப்பிடு. அர்ஜுன் சாப்பிடலன்னு நீயும் சாப்பிடாம இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மலர். என்னதான் நீ அவரை வெறுத்தாலும் உனக்கு அர்ஜுன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு மட்டும் இல்ல, உனக்குமே நல்லா தெரியும். உன் வரட்டு பிடிவாதத்தினால உன் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது. போய் சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வேண்டாமா. காலையில மலர் எனக்கு டிஃபன் கொண்டு வந்து வைப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவ என் மேல இருக்க கோவத்துல வைக்கல. அவ கையால சமைச்சதை சாப்பிடணும்னு எனக்கும் ஆசையா இருக்குமா. அதனால மலர் என்னைக்கு எப்ப என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அவ கையால சமைச்ச சாப்பாடை பரிமாறுவாளோ அப்பதான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். எனக்கு பசிக்கவும் பசிக்காதுமா. சொன்னா கேளு மலர். நீ சாப்பிடலனா அங்க அர்ஜுனும் சாப்பிட மாட்டாரு. உள்ளுக்குள்ள கண்ணா பின்னான்னு பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி வெளியே வெறுக்கிற மாதிரி நடிக்கணும்? போ மலர். நீ சாப்பிட்டாதான் அர்ஜுனும் சாப்பிடுவாரு. சரிடா, உனக்கு பசிக்காது, அதனால நீ சாப்பிட மாட்ட. ஆனா மலரும் சாப்பிடாம பட்னி கடந்தா உனக்கு பரவாயில்லையா? என்ன ஓகேவா? நீ சாப்பிடலன்னு அவ கூட சாப்பிடாமையே இருக்கா. அதனால அவ உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன அப்படி பாக்குற? உன்னை பத்தி எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு மலர பத்தியும் எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ சாப்பிடுற வரைக்கும் அவளும் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டா. மலருக்கு நீ என்ன ரொம்ப உயிரிடா. உனக்காக இல்லைன்னாலும் அவளுக்காகவாவது நீ போய் சாப்பிட உட்காரு. நீ வேணா பாரு, நீ போய் சாப்பிட உட்கார்ந்தன்னா கண்டிப்பா மலரும் சாப்பிட வருவா. அம்மா, எப்படிமா சொல்றீங்க? உன்னோட உண்மையான அன்பு மலர கண்டிப்பா வர வைக்கும். உன் காதல் உண்மைன்னா, மலர் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா, நீ சாப்பிட உட்கார்ந்த அடுத்த செகண்ட் அவளும் வந்துருவா. நீ வேணா பாரு. என்ன மலர் யோசிக்கிற? உன் அர்ஜுன் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம பட்னியா படுத்தா உனக்கு ஓகேவா? சொல்லு. உன் ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படி நீ அர்ஜுன் வாங்கி கொடுத்த இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டியோ அதே மாதிரி எந்த ஈகோவும் பார்க்காம போய் சாப்பிடு. அர்ஜுனையும் சாப்பிட கூப்பிடு. அர்ஜுன், நீயும் போய் சாப்பிடு, மலரையும் சாப்பிடவே. நான் சொல்றேனேன்னு நீ இந்த விஷயத்த பண்ண நினைக்காத. உன் புருஷன் பட்னியா படுக்க கூடாதுன்னு நீ நினைச்சு பண்ணு, சரியா?
உனக்காக இல்லைன்னாலும் மலருக்காகவாவது நீ போய் சாப்பிட உட்காரு. உன் காதல் உண்மைன்னா, மலர் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா, நீ சாப்பிட உட்கார்ந்த அடுத்த செகண்ட் அவளும் வந்து சாப்பிடுவா அர்ஜுன். அனிதா நில்லு. அவங்க 2 பேருக்கு நடுவுல உனக்கு என்ன வேலை? இல்ல டிஃபன் பரிமாற போலான்னு போனேன். ஐயோ கிழிஞ்சது. அவங்களே இப்பதான் மனச பரிமாறி ஒன்னா சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. நீ பரிமாறன்னு போய் அவங்கள பிரிக்க பாக்குறியா? இங்க பாரு, உன் கடமை உணர்ச்சி ஒரு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. அங்க லவ் சீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ என்னமோ சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி பூந்து மொத்தத்தையும் கெடுத்துருவ போல இருக்க. ஆமா, என்னது இது? குடிங்க. அம்மா, இது இட்லியா? என்ன இப்படி சத்தம் கேக்குது? இதை எடுத்து அடிச்சா ஒரு ஆளைய செத்து அவனுக்கு பாலைய ஊத்திடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இத கொண்டு போய் அவங்களுக்கு வைக்கலாம்னு பாக்குறேன். இந்த பாரு, அவங்க 2 பேரும் அவங்கள பாத்துக்குவாங்க. நீ போய் வேற வேலை இருந்தா பார்ப்போ. போ. பாத்தியா பார்வதி, பாறாங்கல்ல இட்லி, கடப்பார தோசை ஊத்திக்கிட்டு இருக்கா. சும்மா இருடா. ஐயோ, பசிக்குது. பசிக்குது. பசியா இருக்குதே.